சொல்றாங்க, ஆயிஷா நாய்க்கு விளக்கம் சொல்றாங்க, ஆமா தண்டிக்கத்தான் படுவான். தண்டிக்கப்படுறத நீ எப்படி விளங்கிட்ட? புடிச்சு நரகத்துல போற மட்டும் தண்டிக்கிறதா? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, ஆமா தப்பு செஞ்ச தண்டிக்கத்தான் படுவா. எப்படி தண்டிக்கப்படுவான்? யுஜுஸா பிஹி ஃபித் துன்யா மின் முஸீபத்தின் ஃபீ ஜஸதிஹி மிம்மா யூதிஹி. அவனுக்கு கஷ்டம் தரக்கூடிய நோய் நொடிகளை அவனுக்கு கொடுத்து அது தண்டனை தானே, தண்டிக்கத்தான் படுவான். இங்கே முக்காவாசி தண்டனை அல்லாஹ் பினிஷ் பண்ணிடுவான். காவாசி தான் அங்க வச்சிருப்பான், மொத்தத்தையும் கூட இங்க பினிஷ் பண்ணிடுவான். அப்ப தப்புக்கு தண்டனை என்பது நெசம், தப்புக்கு தண்டனை என்பது ரெண்டு விதம் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு இங்கேயே முடிச்சு விட்டுருவான். நன்மையை நாடல் என்று சொன்னா அங்க வச்சு முடிப்பான். அதனால தப்புக்கு தண்டனை என்று அல்லாஹ் சொல்வது சரிதான். நீ அதை ஒழுங்கா விளங்கிக்க, நீ சரியான முறையில் புரிஞ்சிக்க. இந்த உலகத்துல யார் காய்ச்சல் வராத ஆள் யாரு, தலைவலி வராத ஆள் யாரு, வயிற்று வலி வராத ஆள் யாரு, கவலை வராத ஆள் யாரு, அதெல்லாம் மைனஸ் பண்ணாதா உங்களை? அதெல்லாம் உங்களுடைய பாவங்களை குறைக்காதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 23232வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே வசனம் சம்பந்தமாக அபூபக்கர் சித்திக் அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்ல ரொம்ப குறைவு தான். அவங்க ஜனாதிபதியா இருந்ததனால அபூபக்கர் சித்திக் கூட ஹதீஸ்கள் விரல் வெட்டி என்ற அளவுல தான் வரும். அவங்க வழியா அறிவிக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, கைஃபஸ் ஸலாஹு பாத ஹாதிஹில் ஆயா, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொன்ன பிறகு எப்படி தப்பிப்பது? எப்படி வசனம்? யார் தப்பு செய்யறான்னு தண்டிக்கப்படுவான், யார் தப்பு செய்யறான்னு தண்டிக்கப்படுவான்னா முடிஞ்சு வச்ச கதை. எப்படி நாங்கெல்லாம் தப்பிக்கிறது? யாரும் தப்பிக்க இயலாத அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளுக்கு வந்த மாதிரி சந்தேகம் வாப்பாக்கு வருது பாருங்க. மகளுக்கு ஆயிஷா நாய்க்கு வர அதே சந்தேகம் யாருக்கு வருது? தகப்பனாருக்கும் வருது. அவர் இந்த மாதிரி சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோன்னு ஃபகால் அவங்க சொல்றாங்க, கஃபரல்லாஹு லக யா அபூபக்கர், அபூபக்கரே அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக சொல்லிட்டு சொல்றாங்க, அலஸ்த தம்ரலு, நீ நோய்வாய்ப்படுவது இல்லையா? அலஸ்த தஹசுனு, நீ கவலைக்கு உள்ளாவது இல்லையா கேட்கிறாங்க. என்னைக்காவது நோய் வந்திருக்கா அவனுக்கு? ஆமா. கவலை எல்லாம் படுவையா? ஆமா அதெல்லாம் பட்டிருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஹுவமா துஜூனு பிஹி, அதான்ப்பா தண்டனை. கவலையை தந்துட்டான்ல உலகத்துல நோய் தந்துட்டான்ல, தப்புக்கு தண்டனை முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு விளக்கம் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இது முஸ்னத் அஹ்மதுல 67வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, எந்த ஒண்ணு நமக்கு நஷ்டம் கிடையாது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் காசு பணம் நோய் நோட்டி எதுவுமே நம்மை பாதிக்காது, நல்லதுதான். எல்லாமே மறுமையை நம்புறவங்களுக்கு சின்ன விஷயம்தான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் மாத்தத் லஹா ஸலாஸத்து மினல் வலதி, எந்த ஒரு பெண்ணுக்காவது 3 குழந்தைகள் வரிசையா மூத்தா போயிடுச்சு, பெற பிள்ளை எல்லாம் மூத்தாகிட்டே மரணிச்சுக்கிட்டே இருக்கிறது, 3 குழந்தைகள் மரணித்து விடுவார்களே ஆனால் கானு ஹிஜாபம் மினன்னார், அந்த 3 குழந்தைகளும் இவரை அந்த பெண்ணை நரகத்திற்கு செல்வதிலிருந்து தடுக்கிற தடையாக கேடயமாக நிற்பார்கள். 3 பிள்ளைகளை ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா பொம்பளைக்குன்னு அர்த்தம் கிடையாது. பொம்பளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொம்பளைக்குன்னா பொம்பளை அந்த புருஷனுக்கு தான், அப்பன் தகப்பனுக்கு தான். பொம்பளை சொல்ற காரணம் பொம்பளைங்க பொறுமை கம்மியா இருக்கிறதுனால, ஒப்பாரி வைக்கிறதுனால, இந்த இழப்புகளை தாங்க முடியாம இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரத்யேகமா சொல்றாங்க. பொம்பளைக்கு சொன்ன எல்லாம் ஆம்பளைக்கு தான், ஆம்பளைக்கு சொன்ன அனைத்தும் பெண்களுக்கு தான். தனித்தனியா உள்ள தனியா சொல்லிடுமா இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐயா இம்ராத்தின் மாத்தத்துலகா ஸலாஸத்து மினல் வலதி, எந்த ஒரு பெண்ணுக்காவது 3 பிள்ளைகள் இறந்து விடுவார்களே ஆனால் கானு ஹிஜாபம் மினன்னார், நரகத்திலிருந்து காக்க அந்த குழந்தைகள் நிற்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, 2 பிள்ளையை பறி கொடுத்தால் கிடைக்குமா கேட்கிறாங்க. வயசுனத்தானி 2 பிள்ளையை பறி கொடுத்தாலும் கிடைக்கும். அப்ப நம்ம பிள்ளையை பறி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்குமா? அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்வாங்க? காரணமா இருப்பாங்க. நரகத்துக்கு போகும்போது தடுப்பாங்கன்னு அவங்களே தடுக்கிறது இல்ல, அல்ல அப்படி கிளப்பி விடுவான் தடுக்க சொல்லி. நம்ம சொர்க்கத்து அவங்களுக்கு பெரிய அதிகாரமா இருக்கு குழந்தைக்கு, அந்த குழந்தைகளை டிசைட் பண்ணிட்டு செய்யறது இல்ல. அல்லாவே என்ன செய்வான்? ஓடு பாப்பா வர்றாரு, ஓடு பிடிச்சிட்டு வா அப்படின்னு அல்லாஹ் கொடுப்பான் அதிகாரத்தை. குழந்தைகளை போய் தடுக்கணும் புரிஞ்சுக்கிற கூடாது. அல்லாஹ் அந்த கருணை செய்யறான். அந்த புள்ளைய நான் எடுத்துக்கிட்ட பிறகு கூட உங்க அம்மா பொறுமையா இருந்துச்சுல, உங்க அத்தா பொறுமையா இருந்தார்ல, அதுக்காக உனக்கு என்ன தர்றேன், நீ போய் உங்க அத்தாவை கூட்டிட்டு வா சொர்க்கத்துக்கு போ. நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க, நான் தான் இழுத்துட்டு போய் சொல்லியிருக்கிறேன், நீ போய் சொர்க்கத்துக்கு கொண்டு வா அப்படின்னு அல்லாஹ் அந்த ஏற்பாடை பண்ணுவான். இது புகாரியில 1250, 1248, 1381 ஆகிய ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவா இது குழந்தையை பறி கொடுத்ததுக்கு பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க பெரிய பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பெரிய ஒரு கோடி ரூபாய் நஷ்டப்படுறது அல்லது பிள்ளையை பறி கொடுக்கிறது அல்லது பயங்கரமான நோய்
நோய் வருவது, அந்த மாதிரி வந்தா தான் நன்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. துன்பத்திலேயே ரொம்ப சின்ன அற்பத்திலும் அற்பமான துன்பம் இருக்க. போயிட்டு ஒரு முள்ளு குத்திருச்சு காலில், பெரிய விஷயமா இது? போகும்போது முள்ளு குத்துற பெரிய விஷயமா? ஒரு கல்லு குத்திருச்சு பெரிய விஷயமா? செருப்பு வார அறுந்து போச்சு, அதனால கொஞ்ச நாள் செருப்பு இல்லாம நடக்கிறீங்க, இதெல்லாம் பெரிய மேட்டரா? இதெல்லாம் இதுக்கும் பரிசு இருக்குதான். நீ என்னமோ பெரிய பாரதூரமான விஷயங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்காத. அப்ப இஸ்லாத்துல அப்படி இருக்குல்லங்க. தொழுகைக்கு நன்மை இருக்கு, ஒரு சுப்ஹானல்லாஹ்க்கு நன்மை இருக்குல்ல. நன்மையிலே அப்படித்தான் நல்லா வச்சிருக்கிறான். சின்னதுக்கு நன்மையை தர்றான், பெருசுக்கு தர்றானா இல்லையா? தீமையிலே அப்படித்தான். துன்பங்கள்னு சொன்னா எல்லாரும் துன்பம் தான். சாப்பிட்டு இருக்கும்போது விலை கணிஞ்சு போச்சு, இன்னால் இல்ல, அதுவும் நன்மை தான். இருட்டில் உட்காந்து சாப்பிடுறீங்களா, சகிச்சுக்கிறீங்களா? யாரெல்லாம் இன்னால் இல்லா இன்னா ராஜு லைட் அமைஞ்சு போச்சு, இருட்டில் உட்காந்து இருக்கிற. இதை சகிச்சுக்கிறேன். எப்படி சகிச்சுக்கிற முறை என்ன? அது கடைசியாக சொல்லுவோம். எப்படி இதெல்லாம் சகித்துக் கொள்வது? அப்படி சகித்துக் கொண்டோமே ஆனால் அதுக்கு நன்மை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு, அவனுடைய தவறுகளுக்கு அதை பரிகாரமாக ஆக்குகிறான். ஒரு துன்பம் உனக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நீ என்னமோ எவனே நோண்டி இருப்ப, சின்னதா சில்மிசம் பண்ணேன்னு வை, சின்னதா முள்ளு குத்துவான், அவ்வளவுதான். பெருசா ஏதாவது பண்ணேன்னு வை, பெருசா ஒரு தட்டு மண்ணில தட்டுவான். அப்ப நீ ஏதோ செஞ்சதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாத பரிகாரமாக ஆக்கி விடுகிறானே தவிர, எந்த அளவுக்கு? ஹத்த சௌக்கத்தை சாக்குஹா, காலில் தைக்கிற முள் வரைக்கும். ஒரு முள் காலில் தைத்தால் கூட, அது ஒரு முசீபத்தா இருந்தால் கூட, அதுக்கு என்ன வரும்? நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆகுது. அப்ப இதெல்லாம் கோவப்படக்கூடாது. முள்ளு குத்திருச்சு கூடாது. அப்படி லைஃபே போன மாதிரி, சின்ன விஷயத்துல அப்படி பல்லு உடைஞ்சா வாழ்க்கையே போன மாதிரிலாம் நினைக்கிறவங்க இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, இதுக்கும் நன்மை இருக்குடா, இதே மட்டும் அழட்டிக்கிற. சரி, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஏதோ நன்மை இருக்கு, அல்ல ஒரு நன்மையை நாடி இருப்பான். இது எங்க இருக்கு? புகாரியில 5640வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் விவரமாக விஷயங்களை சேர்த்து சொல்றாங்க. மா யுசீபுல் முஸ்லிம மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின், இவ்வளவும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உனக்கு ஏற்படுற சிரமம், உனக்கு ஏற்படுற மனச்சங்கடம், உனக்கு ஏற்படுற கவலை, உனக்கு ஏற்படுற நோய், உனக்கு ஏற்படுற தொல்லை, இதுல எது உனக்கு ஏற்பட்டாலும் சரி, எந்த அளவுக்கு முள் தைப்பது உள்பட ஏற்பட்டாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவனுடைய தவறுகளை அல்லாஹ் தவறுகளுக்கு அதை பரிகாரமாக பிராயச்சித்தமாக ஆக்கி விடுவான். நம்ம செஞ்ச தப்புகளுக்கு அதெல்லாம் பிராயச்சித்தமாகி விடும். எவ்வளவு அற்புதமா இந்த மார்க்கம் தனித்து விளங்குன்னு பாக்குறீங்களா? இப்படி சொல்ற ஒரு மார்க்க உலகத்தில் உண்டா? இப்படி என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் நன்மைக்கு தான், அதுல எல்லாம் நன்மை இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது, நாங்க சகிச்சுக்கிருவோம், இதெல்லாம் எங்களை அசைக்காது, அடிச்சாலும் உதைச்சாலும் துன்பம் வந்தாலும் எங்களுடைய நேர் வழியில் நாங்கள் செல்கிற அந்த பாதையிலிருந்து எங்களை எல்லாம் தடுக்காது, திருப்பாது, அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகம் எதையாவது பார்க்கிறோமா? அப்ப இதுலயும் அப்படி தனித்தன்மையோடு இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு முத்திரை பதிப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, அல்லாஹ் ஒருத்தனுக்கு நல்லதை நாடினால் அவனை சோதிக்கத்தான் செய்வான். அல்லாஹ் உனக்கு நல்லது நாடிதான் விளங்கிக்க. புகாரியில் 5645வது ஹதீஸ்ல இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதப்தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கல்ல கொடுக்கிற பாக்கியத்துல பெரிய பாக்கியம் கண்ணு தான். கண்ணு இல்லாட்டி வாழ்க்கையோட முக்காவாசி அர்த்தமே இருக்காது, முக்காவாசி சந்தோஷம் உனக்கு இருக்காது. வழங்குதா? இந்த கண்ணுல தான் நிறைய பாக்கியங்களை என்ன செய்யறோம். ஒரு சோறே திங்கிறதா இருந்தா கூட அந்த கலரு எல்லாம் இருக்குது, நம்மள அது சாப்பிடறோமா இல்லையா, அந்த கலரை நம்மளை கூப்பிடும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை போட்டிருக்கிற அதெல்லாம் எந்த ஒரு குருடனை இருந்தா என்ன செய்வான்? நாக்குக்கு மட்டும்தான் வேலை. வழங்குதா? பசி அடைக்கிறவான தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பெருசா ரசிக்க முடியாது, கலர் ரசிக்க முடியாது, அழக பார்க்க இயலாது, அதெல்லாம் நிறைய சுகந்தங்களை அவன் இழந்துடுறான். அப்ப ஒரு மனிதனுடைய கண்ணை எடுத்துக்கொள்வது, குருடனை ஆக்குவது என்பது பெரிய இழப்பது. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தனிப்பட்ட முறையில புள்ள குட்டியில விட்டுருங்க, அவனுக்கு ஏற்படுற துன்பங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் கண் பார்வை போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதப்தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, அவனுக்கு ரொம்ப விருப்பமான இரண்டை நான் எடுத்துக்கொண்டால், ஹபீபத்துனா விருப்பமானது, கண்ணுக்கு அந்த பேர் அல்லாஹ் வைக்கிறான். கண்ணு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப விருப்பமானதுனால அதுக்கு பேர் ஹபீப்.